ஐயா காலை வணக்கம். இப்போ நீங்க வந்து இந்த விஐடில ஸ்டால் போட்டுருக்கீங்க இல்லையா? ஆமா. என்னென்னு சொல்லுங்க. நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க சொல்லுங்கய்யா. என் பேர் வெங்கட் பிரசன்னா. நான் காரணம்பட்டிலேருந்து வந்திருக்கேன். காட்பாடி தாலுக்கா காரணம்பட்டு கிராமம். விவசாயம் பண்ணிருக்கேன். இங்கே சீரக சம்பா அரிசி விற்பனைக்காக எடுத்துன்னு வந்திருக்கேன். எப்படி சீரக சம்பா எப்படி ஆர்கானிக்கா? எப்படி சீரக சம்பா ஆர்கானிக்காக பண்ணுறோம். சர்டிஃபிகேட் போடுறேன். எப்படி பண்ணுறீங்க? ஆர்கானிக்னா என்னய்யா? ஆர்கானிக்னா என்ன? ஆர்கானிக்னா உரம் போடாமல் நம்மளே வந்து உரம் வளர்ச்சி ஊக்கி பூச்சி வரட்டி எல்லாமே நம்மளே தயார் பண்ணி நம்மளே வந்து இடுபொருள் எல்லாமே நம்ம தயார் பண்ணி நம்மளே இயற்கையாக பண்ணுறது தான். இதான் அந்த சீரக சம்பா. அதான் சீரக சம்பா, வாசனை சீரக சம்பா. ஆமாம். ஓஹோ. செமி பாலிஷ் தான் கொடுத்துருக்கோம். ஃபுல் பாலிஷ் தரல. ஃபுல் பாலிஷ் கொடுத்தா எல்லாமே போயிடும். அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் அதில் செமி பாலிஷில் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் என்னென்ன இதில் போட்டுக்கிறீங்க? இதில் ஆர்கானிக்ல என்னென்ன போட்டிருக்கீங்க? இதுக்குள்ள என்னென்ன போட்டிருக்கிறீங்க? மண்பு உரம் போட்டிருக்கோம், பஞ்சகவியம் போட்டிருக்கோம், ஜீவாமிர்தம் போட்டிருக்கோம், கனஜீவாமிர்தம். அதுக்கப்புறம் வந்து பூச்சி வெரைட்டியில் வந்து நாங்களே பத்தில் கஷாயம் ரெடி பண்ணி அதான் பூச்சி வெரைட்டியை பண்ணியிருக்கோம். மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கீங்க? மீன் அமிலம் ஸ்ப்ரேவும் பண்ணியிருக்கோம், தண்ணி வழியாகவும் விட்டுருக்கோம். எத்தனை மாதம் பயிர் இது மொத்தம்? 6 மாதம். 6 மாதம். இப்போ இதை வந்து எல்லாருமே சாப்பிடலாமா? எப்படி யாரெல்லாம் சாப்பிடலாம்? எல்லாரும் சாப்பிடலாம். வள்ளலாரே இந்த அரிசி தான் சாப்பிட சொல்லியிருக்காரு. என்ன பெனிஃபிட்னா அதுக்கு? ரத்த ஓட்டம், உடம்பு ஹெல்த்து நல்ல கண்டிஷனாக இருக்கும், சுகர் கண்ட்ரோல் ஆகும். அதான் மெயின். ஸோ எல்லாருமே சாப்பிடலாம். காலை மதியம் மாலை. காலையில் கஞ்சியாக குடிக்கலாம். காலையில் கஞ்சியாக குடிச்சிடலாம். மத்தியானத்தில் சாப்பாடாக சாப்பிட்லாம். நைட்டில் நீங்கள் வேறு என்ன தேவையாக இருந்தால் அதில் இட்லிக்கு போட்டலாம். இல்லை நீங்கள் வேறு ஃபுட் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி ஐயா. நன்றி.